Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு கூட உங்களை குறித்ததான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நாம் ஜெபிக்கிறோம், நாம் கர்த்தர் நமக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறோம். நாம் இத்தனை காலம் ஆயிற்று என்றெல்லாம் நாம் ஏங்குகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதை அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். இதுவரைக்கும் நமக்கு வந்து சேராத நன்மைகளுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு, பலன், சுகம், ஆரோக்கியத்துக்கெல்லாம் ஒரே தடை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி அதை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்கமாய் பேசி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? சீசர்களோடு ஆண்டவரும் அதே படகிலே பிரயாணம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது சீசர்கள் அவரோடு புறப்பட்டார்கள் என்று 22ஆம் வசனம் சொல்லுகிறது. புறப்படுதல் இயேசுவோடு இருக்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், நம்முடைய வியாபாரம், நம்முடைய வேலை சம்பந்தப்பட்ட அத்தனை நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். தேவ சித்தத்தோடு இணைந்திருக்க வேண்டும். தேவ திட்டத்தோடு, தேவ ஆலோசனை இணைந்திருக்க வேண்டும். தேவ வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து புறப்படும் பொழுது கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். எந்த சூழலில் நாம் கர்த்தரையே நம்பியிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அந்த சமயத்திலே ஒரு பெரிய கொந்தளிப்பு வருகிறது. காற்றும் பயங்கர ஒரு போராட்டமும். அந்த அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இயேசு நித்திரையாயிருந்தார் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் சுழல் காற்று உண்டானதாக அவர்கள் மோசமடையத்தக்கதான படவு ஜலத்தால் நிறைந்தது. மோசமடைய பண்ணுகிற சாத்தான் நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, வாழ்க்கை மோசமடைய பண்ணுவான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மோசமடைய பண்ணுவான். பாவ சோதனை கொண்டு வருவான், பிரச்சனை கொண்டு வருவான், கடன் பிரச்சனைகளை மூழ்கடிப்பான். நாம் யாரோடு இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். யோபு வாழ்க்கை பாருங்கள். அவன் அத்தனை காரியங்களை ஒரே நாளில் இழந்தாலும், யோபு புஸ்தகம் 42:10-12 பாருங்கள். யோபு கர்த்தர் மேல நம்பிக்கை, விசுவாசம் இருந்ததுனால இரட்டிப்பாய் ஆசீர்வாதம் பெற்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்கள், விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. 24 வருஷம் விசுவாசத்தில் ஓடினார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டே இருந்தார். வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவோடு கூட இருந்தால் விசுவாசம், விசுவாசம், ஆண்டவர் பேரில் விசுவாசமாய் இருந்தால் எப்பேற்பட்ட கொந்தளிப்பும், எப்பேற்பட்ட சுழல் காற்றும் நம் வாழ்க்கையை மூழ்கடிப்பதற்கு வந்தாலும் வாழ்க்கையின் படகு மூழ்காது. நம்முடைய வாழ்க்கை மூழ்காது. பரலோகம் வரைக்கும் தேவன் கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். அவர் எழுந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் இன்றைக்கு உங்களுக்காக எழுந்தருள்வார். உங்கள் பிரச்சனைகளை அடக்கும்படி, போராட்டங்களை அடக்கும்படி, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அதே போல வேலை ஸ்தலத்தின் பிரச்சனைகள், ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகள், எதுனாலும் வியாதி பிரச்சனை, கடன் பிரச்சனையை அடக்கி போடும்படி, உங்களை விடுவிக்கும்படி எழுந்தருளுவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்று முதல் சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். எப்படி ஜெபிக்க போறோம்? ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை, போராட்டம் என்பது விசுவாசம் குறைஞ்சிருக்கலாம். ஒருவேளை விசுவாசமே இல்லாமல் இருக்கலாம். எவ்வளோ முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நீங்களே ஒரு முடிவெடுத்து விசுவாசத்திலிருந்து விலகி இருக்கலாம். கவலைப்படாது, உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எல்லாவற்றையும் விசுவாசித்து ஆண்டவரோடு இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, விசுவாசம் எங்கே என்று கேட்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில பிரதானமாய் விசுவாசிக்கிற ஒரு பலனை ஊற்றுவீராக. ஆண்டவர் மேலே விசுவாசத்தை விட்டு நாங்கள் கொஞ்சமும் குறையாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே
நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் உம்மோடு கூட பிரயாணம் பண்ணுகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையோடு இருக்கிறீர் ஆண்டவர். ஒவ்வொரு காரியத்தில் நீர் கூடவே இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்திலே நாங்கள் உம்மோடு கூட பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் எந்த பிரச்சனை, எந்த கொந்தளிப்பு, எந்த சுழல் காற்று மோதியத்தக்கதாக ஆண்டவர் மோசம் போகத்தக்கதாக எது வந்தாலும், வியாதி, பலவீனம், போராட்டம் வந்தாலும் நீர் துணையாய் இருக்கிறீர், கூடவே இருக்கிறீர். விசுவாசத்தில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எழுந்து, இப்பொழுது யார் யார் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும். வாலிப பிள்ளைகளுக்காக எழுந்தருளும், கணவனுக்காக, மனைவிக்காக, குடும்பத்துக்காக எழுந்தருளும் ஆண்டவரே. இவருடைய கையின் பிரயாசங்களுக்காக எழுந்தருளும். இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஊழியங்களுக்காக எழுந்தருளும். அடக்கி போட வேண்டியதை அடக்கி போடும், விடுதலையாக வேண்டியதை விடுதலையாகட்டும். பிசாசுடைய திட்டங்கள் முறிந்து விழுகட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து நாங்கள் உம்மை விசுவாசிக்க உதவி செய்யும். கிருபை மறைக்கட்டும், ஜெயம் தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. விசுவாசமாக இருப்போம். கர்த்தரோடு கூட அவர் இருப்பார், நாம் கர்த்தரோடு இருப்போம்.